வாக்யஜ்ஞேன கல்பதாம். சப்தஜாலம் மஹாரண்யம் சித்தப்ரமணகாரணம் அதः பிரயத்னாத் ஞாதவ்யம் தத்வஜ்ஞாத் தத்வமாத்மனः. சப்தஜாலம் மஹாரண்யம் சித்தப்ரமணகாரணம் அதः பிரயத்னாத் ஞாதவ்யம் தத்வஜ்ஞாத் தத்வமாத்மனः. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சாஸ்திரத்துக்குள்ளே புகுந்தா அதில் ஒரு சில விக்னங்கள் இருக்குது. அதாவது சாஸ்திரத்தில் ஒரு டேஸ்ட் வந்துடும். நமக்கு ஆத்ம ஞான அந்த நிஷ்டை தான் தாத்பரியம். அந்த சப்தங்களில் நாம் அந்த இலக்கிய சுவைங்கிறாங்க பாருங்க, லிட்ரேச்சர், அதில் ஒரு டேஸ்ட் அது இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு அர்த்தம். இவர் சொல்கிறார், சந்திரசேகர பாரதி சுவாமி சொல்கிறார், சாஸ்திர கோலாகலத்தில் மாட்டிக்கப்படாதுங்கிறார். சாஸ்திர கோலாகலம்ங்கிறார். கோலாகலம்னா என்ன அப்படின்னா, அப்படியே இந்த பண்டிதர்களுக்குள்ளே ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொன்னால் அது அப்படியே போயிட்டே இருக்கும், எண்ட்லெஸ்ஸாக போயின்னு இருக்கும், பர்பஸ் தெரியாமல் போயிடும் சில சமயம். அதில் ஒரு நுணுக்கம் இருக்குது, அது எல்லா ஃபீல்டுலேயும் இருக்குது. எந்த ஃபீல்டுலேயும் அந்த மெயின் பர்பஸ்லேருந்து விலகி போகிற மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த சாஸ்திர பாண்டித்யத்தில் இறங்கிறது முக்கியம் இல்லை, ஞானந்தான் நமக்கு முக்கியம். பாண்டித்யம் எவ்வளவு அடைஞ்சாலும் பாண்டித்யத்துக்கு லிமிட் இருக்குது. பாண்டித்யம் எல்லையுடையது. ஆனால் நமக்கு பாண்டித்யம் முக்கியமா மோக்ஷம் முக்கியமா? நம்ம சாஸ்திரத்துக்குள்ளே இறங்குறோம், சாஸ்திரத்துக்கு புரிஞ்சிக்கிற சக்தியெல்லாம் வேணுங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஆனால் சாஸ்திரார்த்த பாண்டித்யத்தில் நமக்கு லட்சியம் இல்லை. நாங்கள்லாம் நிறைய பார்க்குறோம். இப்போ பிரஸ்தானத்ரயத்தையே படிக்கிறதுக்கு ரொம்ப கடினமாக இருக்குது. பிரம்மசூத்திரத்தையே நம்ம தரவு பண்ணுறதுக்கு லைஃப் போக மாட்டேங்கிறது. இனி உபனிஷத் பாஷ்யங்களை பார்த்தா, அந்த உபனிஷத்துக்களெல்லாம் பிருகதாரண்யக உபனிஷத்தெல்லாம் பார்த்தா அதோட பாஷ்யத்தை படிக்கிறதுக்கு டைம் போகாது. அதுக்கு வார்த்திகம் வேறு இருக்குது, இதுக்கு போகிறதுக்கு டீக்கா டிப்பணின்னு ஏகப்பட்டது இருக்குது. இதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டால், நான் அகம் பிரம்மாஸ்மியை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமாக, இந்த சாஸ்திர வாக்கியங்களெல்லாம் நான் ஞாபகம் வச்சுக்கிண்டு அதிலெல்லாம் இருக்கிறது ரொம்ப முக்கியமாக அப்படின்னு கேட்டால் அதுக்கு முடிவே கிடையாது. ஒரு ஆச்சாரியரும் ஒரு விதமாக ப்ரெசன்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ இந்த ப்ரெசன்டேஷனில் நமக்கு மனசு போக ஆரம்பிச்சு கொடுத்துன்னு சொன்னால் பர்பஸ் போயிடுங்கிறார். அதனால் கேர்ஃபுல்லாக இரு. இப்போ மகாத்மாக்கள்லேயே எடுத்துட்டோம்னா, இந்த சுவாமிஜியை விட அந்த சுவாமிஜி நன்னா சொல்கிறார், அந்த சுவாமிஜியை விட இந்த சுவாமிஜி நன்னா சொல்கிறார், சொல்லிட்டு தான் இருப்பாங்க. எல்லா சுவாமிஜியும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஒரு சுவாமிஜிக்கிட்ட இருந்தும் ஒரு பாயிண்ட்டு கிடைக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நமக்கு தாத்பரியம் என்ன? எனக்கு மனசாந்தியில் தான் எனக்கு தாத்பரியம். அதுவும் கூட ஒரு வகையான விக்ஷேபங்கிறார். அதுவும் கூட உனக்கு ஞானம் கிடைச்சதா, அந்த ஞானத்தில் பலமாயிரு. உனக்கு அதுக்கு வேணும்னா திரும்ப திரும்ப உபனிஷத்தை படி வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஓவர் பாண்டித்யத்துக்குள்ளே போகாதேங்கிற மாதிரி சொல்கிறார். இதுக்கப்புறம் எத்தனையோ கிரந்தங்கள்லாம் இருக்குது. நைஷ்கர்மிய சித்தி இருக்குது, அப்புறம் ஸ்வராஜ்ய சித்தி இருக்குது, அத்வைத சித்தி இருக்குது, ஏகப்பட்ட சித்தி கிரந்தங்கள்லாம் இருக்குது, ஏகப்பட்ட கமெண்ட்ரி இருக்குது. சரீரம் இருக்கிற வரைக்கும் ஏதாவது படிக்கணுங்கிறதுக்காக படி, பாண்டித்யத்துக்காக படிக்கிறது கூடாது. மோட்சத்துக்காக படிக்கணும், ஸ்காலர்ஷிப்புக்காக படிக்காதே. உன்னோட பர்பஸ் ஸ்காலர்ஷிப்பாக இருக்கப்படாது.
மோட்சத்துக்காக படிக்கிறவனாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில். இதெல்லாம் ஆரம்பத்திலே சொல்கிறார். நீ பாண்டித்யம் உன்னை பற்றி 10 பேர் பண்டிதன்னு நினைக்கணுங்கிறதுக்காக படிக்காது. அதெல்லாம் பை ப்ராடக்ட். வேணுன்னா யாருக்காக பிரயோஜனப்பட்டால் பட்டுட்டு போகிறது. ஆனால் பாண்டித்யத்துக்காக படிக்கக்கூடாது. அதுதான் சொல்கிறார். அதுக்குள்ளே போனியானா வரவே முடியாது. சப்த ஜாலம், ஜாலம்னு சொன்னால் வலை, சப்த ஜாலம், சொற்கள் ஒரு வலை கூட்டம். அந்த சொற்கள்லாம் எப்படி சங்கீதத்தில் ராகங்கள்லாம் நம்மளை மயக்கிறதோ அப்படி சம்ஸ்கிருதத்துலேயும் சப்தங்கள், தமிழ் சொற்கள், சம்ஸ்கிருத சொற்கள் எல்லாம் அந்த சொற்களால் நமக்கு ஒரு இன்பம் இருக்குது. அதில் மயங்கி போய்டும். அப்போ தியானம் பண்ணி மனசில் அகம் பிரம்மாஸ்மி ஞான நிஷ்டை ஏற்படாது. அந்த சொல்லில் மயங்கி போயிடுவோம். சொற்கள் ஒரு வலை. அது மாத்திரமில்லை, மகா அரண்யம், பெரிய காடு. உள்ளே போனால் நீ எங்கே திரும்பி வரணும்னு கூட தெரியாமல் மாட்டிப்பேன். பெரிய காட்டுக்குள்ளே போயிட்டியானா நீ எந்த வழியில் வந்தேன்னு வழி மறைஞ்சு போயிடும். திக்கு தெரியாத காட்டில் உன்னை தேடி அலைந்தேனேன்னா. ஆக இது என்ன ஆகும்னா, நாங்களும் பார்க்குறோம், பெரிய வித்வத் சதஸெல்லாம் பார்க்குறோம். நிறைய அந்யதா அக்யாதி, அக்யாதி, கியாதிவாதத்துக்கே பெரிய பெரிய சதஸெல்லாம் போடுறாங்க. அதெல்லாம் பிரயோஜனம்தான், ஆனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். லப்தா வித்யா ராஜமான்யா ததக்கிம் அப்படின்னு ஒரு இது இருக்குது குரு அஷ்டகத்தில். அரசர்களாலும் போற்றத்தக்க கல்வி கிடைத்தாலும் என்ன, குருநாதரிடத்தில் பக்தி இல்லை என்றால் அந்த கல்வியினால் உனக்கு என்ன பயன் அப்படின்னு குரு அஷ்டகத்தில் இருக்கு. லப்தா வித்யா ராஜமான்யா. ராஜமான்யான்னா என்ன? அரசர்களால் போற்றத்தக்க கல்வியை பெற்றிருந்தும் என்ன பயன்? நீ குருவிட்ட பக்தியோடு இருக்கணும்னு சொல்லி குரு அஷ்டகம் சொல்லுகிறது. ஆக மகா அரண்யம், மகா அரண்யம் சித்த பிரமண காரணம், சித்த பிரமண காரணம். அப்படியே மயங்கி போய்டும். ஒரு சப்தம் வந்துடுத்துன்னா உடனே பக்கத்தில் எப்போ பார்த்தாலும் டிக்ஷனரியை வச்சுன்னு இருப்போம், தாத்து ரூப மஞ்சரியை வச்சுன்னு இருப்போம். எல்லாம் வேணும், நான் வேண்டான்னு சொல்ல, எல்லாம் விட்டுறாங்க. தாத்து ரூப மஞ்சரி இருக்கும், சப்த மஞ்சரி இருக்கும். உடனே லகு சித்தாந்த கௌமுதி புஸ்தகம் வச்சுருப்போம். ஒரு சப்தம் வந்துடுத்துனா புரியலன்னா ரெஃபர் பண்ணுவோம். இது புல்லிங்கமா நபும்சகலிங்கமா இல்லை விசேஷண சப்தமா அப்படிலாம் பார்க்க ஆரம்பிப்போம். கடைசியில் அகம் பிரம்மாஸ்மி மறந்து போயிடும். அகம் பிரம்மாஸ்மி தான் மெயின் பர்பஸ். சர்வம் பிரம்மமயங்கிறது தான் மெயின் பர்பஸ். அதை விட்டு கடைசியில் சப்தம் இந்த சப்தம் புரியலையே, இது என்ன ரூபத்தில் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த சப்தம் தெரியாமல் மண்டையை உடைச்சிட்டு யாராவது வியாக்கரண பண்டிதன் கிடைச்சா அவங்ககிட்டையும் சப்தத்தை கேட்டு அவன் ஏதோ இன்னும் 4-5 ஃபார்ம் சொல்லுவான். இது காஷிகா விற்த்தியில் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு அங்கே இருக்குது பிரமாணம் இருக்குது. அஷ்டாத்தியாயிலே இந்த சூத்திரத்தை அந்த சூத்திரத்தையும் பாரு, அந்த சூத்திரத்துக்கு இந்த சூத்திரத்துக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் இருக்குது, இந்த கான்ட்ரடிக்ஷனுக்கு மகாபாஷ்யத்தில் பதஞ்சலி இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு ஆரம்பிப்பான். நமக்கு ஏண்டா கேட்டோன்னு ஆகிடும். இந்த சூத்திரத்துக்கு ஏற்கனவே சிலதற்கு கடைசியில் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ஆர்ஷ பிரயோகம்பான் 2 நாள் கழிச்சு. இது முதல்லே சொல்லப்படாதான்னு இல்லை, இந்த ஆர்ஷ பிரயோகங்கிற கன்க்ளூஷன் வரத்துக்கு எனக்கு 2 நாள் ஆச்சோ இல்லையோ, நான் எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்கேன், அந்த எஃபர்ட்டு பெருசு தானே அப்படின்லாம் சொல்லிட்டு உட்காண்ட்ருப்போம். இதனால் என்ன ஆச்சுன்னு கேட்குறாரு. வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்லலை, என்ன ஆச்சுப்பா அப்படின்னா அதான் பர்பஸை கோட்டை விட்டுவிடாது. அது மாத்திரம் இல்லை, இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, இந்த ஞானம் இல்லாதவனை பரிகாசம் பண்ணுறது. ஒருத்தனுக்கு வியாக்கரணம் தெரியறது, இன்னொருத்தனுக்கு வேதம் தெரியறது, ஒருத்தனுக்கு வியாக்கரணம் தெரியறது, ஒருத்தனுக்கு தர்க்கம் தெரியறது. இந்த தர்க்க சாஸ்திரி எப்போ பார்த்தாலும் வியாக்கரண சாஸ்திரியை நிந்த பண்ணுறது, வியாக்கரண சாஸ்திரி தர்க்க சாஸ்திரியை நிந்த பண்ணுறது.
இது மேல் லெவலில் நடக்கிற ராகத்வேஷம், பண்டிதர்களுக்குள்ளே இருக்கிற ராகத்வேஷம். இந்த ராகத்வேஷத்துலாம் சிக்கிக்காதேப்பாங்கிற, அதெல்லாம் மாட்டிக்கப்படாது. சித்த பிரமண காரணம். படிக்க வந்தோமா, விஷயம் புரிஞ்சுதா, அப்புறம் அவ்வளவுதான் சாதனம். அதாவது ஸ்ரவண மனன நிதித்தியாசனமெல்லாம் சாதனமா சாத்தியமா? சாதனம். என்ன சாத்தியத்துக்கு? அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞான நிஷ்டைக்கு இதெல்லாம் சாதனங்கள். ஆனால் இதையே தாத்பரியமாக்கி குழப்பிக்காதே, அடுத்தவனுக்கு சாதனம் இருக்கட்டும். ஆகையினால எங்கே போனாலும் மகாமாய நிற்கிறது. சாஸ்திரம் படிக்க போனாலும் அங்கேயும் நிற்கிறது. அங்கேயும் நமக்கு வேறு கில்ட்டு வேறு, இவன்லாம் இவ்வளோ படிச்சிருக்கானே, நமக்கெல்லாம் ஒன்றுமே தெரியலையே. இது போகணுங்கிறதுக்காக தானே படிக்கவே வந்தோம். நமக்கு எப்போ பார்த்தாலும் இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்குதுன்னு போகிறதுக்காக தானே வந்தோம் இந்த ஃபீல்டுக்கு. அப்புறம் இந்த ஃபீல்டுக்கு வந்தோம், இவன் கீதையெல்லாம் ஒப்பிக்கிறானே, இவன் உபனிஷத்தெல்லாம் ஒப்பிக்கிறானே, சூத்திரமெல்லாம் ஒப்பிக்கிறானே, நமக்கு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு குற்ற உணர்ச்சியை பெரிய தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுக்காக வந்தோம். இது இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குங்கிறாரு. அதனால் அதில் யாரும் சிக்கிக்காதீங்க. படித்தவன் படிச்சுட்டு போகிறான், படிக்காமல் படிச்சுட்டு போகிறான். ஆனால் உனக்கு விஷயம் புரியறதா? என்ன புரியறது? அகம் பூர்ணம் பிரம்ம அஸ்மிங்கிறது புரியறதோ? புரியுறது. அப்போ அதுக்கப்புறம் என்ன வேணும்? அப்புறம் என்னதுக்கு உனக்கு கில்ட்டு? அது உபாதியில் இருக்கிற குணதோஷந்தானே, ஆத்மாவுக்கு அப்படி கிடையாது. அவனோட உபாதியை பார்த்து ஏன் நீ ஏங்குற? உன்னோட உபாதியில் இந்த இதெல்லாம் இருந்தால் உனக்கெல்லாம் தெரியல, யூஸ்லெஸ் அப்படின்னு கர்வப்படுறான் இவன். யார்? படித்தவன். படித்தவன் படிக்காதவனை பார்த்து வேதாந்தா ஃபீல்டில் கூட கர்வப்படுறான். வேதாந்தா ஃபீல்டு மோட்சத்தை அடையணும்னு வந்தவன் படித்தவனை பார்த்து என்ன பண்ணுறான்னா நமக்கு வரலையேன்னு கவலைப்படுறான். ஆகையினால இதெல்லாத்தையும் இந்த ப்ராப்ளத்தையும் ரிமூவ் பண்ணி ஆகணும். ஆக குற்ற உணர்ச்சிக்கோ கர்வத்துக்கோ இங்கு இடமில்லை. எந்த வகையான குற்ற உணர்ச்சிக்கோ கர்வத்துக்கோ இடம் கொடுக்கக்கூடாது. நோ கில்ட், நோ ப்ரைடு. யாராருக்கு பகவான் இந்த உபாதிகளுக்கு என்னென்ன சக்தி இருக்கோ அந்தந்த சக்திகளை உபாதிகள் அடையட்டும். மித்யா உபாதிக்கு எத்தனை வந்தாலும் மித்யா தானே, அதானே பாடம். ஞானமே மித்யாங்கிற போது, பிரம்மைவ சத்தியம் பிரம்ம ஞானம் மித்யாங்கிற போது அதில் குவாலிட்டியில் என்ன வேண்டி கிடக்கு? இது ஒரு ப்ராப்ளம். இதை சொல்கிறார் அவர், சரியாக சொல்கிறார். சப்த ஜாலம். அதுக்காக படிக்காமல் இருந்துடக்கூடாது, படிச்சுட்டே இருக்கணும், மறக்கப்படாது. இந்த லட்சியத்தை மறக்கப்படாது. யாரை பார்த்து ஒருத்தர்கிட்ட நல்ல வித்தை இருக்குன்னா சந்தோஷம், நம்ம இல்லையேன்னு வருத்தம் கிடையாது. அதை என்ஜாய் பண்ணும், அவ்வளோதான். அந்த உடம்புக்குள்ளே இருந்துட்டு அந்த உபாதியில் இருக்கிற வித்தியை யார்? நான் தானே. இந்த உபாதிக்குள்ளே இருந்துட்டு ஒன்றுமே தெரியாத மக்கா இருக்கிறது யார்? நான் தானே. மக்கு உபாதிக்கும் பண்டித உபாதிக்கும் அதிஷ்டானம் யார்? ஆத்ம சைதன்யம் ஒன்று தானே. அப்புறம் என்னத்துக்கு உனக்கு கில்ட்டு, ஹர்ட்டு, ப்ரைடு அனாவசியமா? இதுதானே பாடம். ஆகையினால இந்த என்னது வித்தியை ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். சப்த ஜாலம், மகா அரண்யம், சித்த பிரமண காரணம். அப்படியே சுற்றிகிட்டே இருக்கும். இது இப்படி இந்த பாயிண்ட்டை விட்டு போயிடுதேன், ஏதோ தோணிகிட்டே இருக்கும். அதஹா, அதனால் இங்கே போய் இந்த சாஸ்திரத்துக்குள்ளே நுழைஞ்சோம்னா இது ஒரு மாயப்பா, பி கேர்ஃபுல்ங்கிறார். நுழைஞ்ச உடனே அதிலிருந்து வெளியில் வர தெரியாமல் மாட்டினுடாதே, விஷயத்தை தெரிஞ்சுட்டியா வெளியில் போனையான்னு பாருங்கிறார். அதில் இந்த சப்தத்தில் போய் மாட்டிக்காது. ஆனால் இதுதான் பிரமாணத்தினால்தான் ஞானம் வரும். இன்னும் நீ ரசிக்கலாம், படிக்க படிக்க நீ உனக்கு ஒரு ரசிக்க, எப்படி சாப்பிட்றோம் குளிக்கிறோம் அது மாதிரி என்னென்னா இதுலேயும் ஒரு உனக்கு
உபனிஷத்தில் வார்த்திகக்காரர் இப்படி சொல்லியிருக்காருன்னா சந்தோஷப்படு. ஆனால் அது உன்னோட கர்வத்துக்கோ தாழ்வுணர்ச்சிக்கோ காரணமாயிடக்கூடாது. ஏன்னா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு. நம்மளே நல்லா படிச்சிருந்தாலும் சில முக்கியமான இடத்துல மறந்தும் போகும். அப்போ மறந்து போயிடுத்து, நான் படிச்சிருக்கேன் ஆனால் அந்த இடத்துல மறந்து போயிடுத்துனா அந்த இடத்துல மறந்தது தான். அதுக்காக போய் மறந்துவிட்டேனேன்னு ஏன் கவலைப்படணும்? இப்படியெல்லாம் சம்சாரத்தில் மாட்டிப்போம். ஆக இந்த சம்சாரத்தில் சிக்கிக்கக்கூடாதுன்னு அழகாக சொல்லி கொடுக்குறது சாஸ்திரம். அத்தஹா பிரயத்னாத் ஞாத்தவ்யம், பிரயத்னாத் ஞாத்தவ்யம், ஆத்மனஹ தத்துவம் ஞாத்தவ்யம். தத்துவஜாத்துனா தத்துவஜானியிடமிருந்து, தத்துவஜாத்துனா குருவிடமிருந்துன்னு அர்த்தம். தத்துவஜாத்து ஆத்மனஹ தத்துவம் ஞாத்தவ்யம். தத்துவத்தை அறிந்தவனிடமிருந்து ஆத்மாவை பற்றிய தத்துவத்தை முயற்சியுடன் அறிந்து கொள்ள வேண்டும். பிரயத்னாத்து பிரயத்னேன ஞாத்தவ்யம். திருத்தி ஹேதௌ, அதை பஞ்சமி ஹேதௌ பஞ்சமீம்போம். ஹேதௌ பஞ்சமி. பிரயத்னாத்துன்னா பிரயத்னேன, பிரயத்தனத்தினாட அடையணும். பிரயத்தனத்தை காட்டிலும் பிரயத்தனத்தினிடம் இருந்துன்னெல்லாம் அங்கே அர்த்தம் பண்ண முடியாது. பிரயத்னாத்துனா பிரயத்னேன. ஹேதௌ பஞ்சமி, பஞ்சமி விபக்தியை திருத்தியா விபக்தி அர்த்தத்தில் யூஸ் பண்ணணும். ஆக பிரயத்னாத்து ஞாத்தவ்யம். யார்கிட்ட இருந்து? தத்துவத்தை அறிந்தவனிடமிருந்து. இங்கிருந்து என்ன சொல்கிறார்? ரொம்ப பெரிய பண்டிதனாக இருக்கிறவன்கிட்ட போய் மாட்டிக்காத. அந்த பண்டிதன் அதைப்படி இதைப்படின்னு சொல்லி சப்தத்தை நிறைய திணிச்சுடுவான். ஃபிலாசபி புரியாமல் போயிடலாம். ஆகையினால ஃபிலாசபி ரொம்ப இம்பார்ட்டன்ட். தத்துவசாஸ்திரம்தான் ரொம்ப முக்கியம். நீ அது படிக்கணும்னா நீ இப்போ நிறைய இப்படி தானே இருக்குது. நீ சாஸ்திரம் படிக்கணும்னா முதல்ல என்ன சொல்லுவான்னா, முதல்ல நீ லகு படி, அதுக்கப்புறம் என்னது, அதுக்கப்புறம் தர்க்க சங்கிரகம் படி, இது படி அது படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. இவனுக்கு அதிலெல்லாம் எனக்கு முக்தி அடையணுங்க, எனக்கு ஞானம் வேணுங்கம்மா. நீ அதெல்லாம் ஒழுங்காக படித்தா தான் உனக்குன்னா. அவனுக்கு தர்க்கசாஸ்திரத்தில் எடுத்த உடனே திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவா சப்தபதார்த்தாக அப்படின்னு என்னதுன்னா, திரவியம் குணம் கர்ம சாமானியம் விசேஷம் சமவாயம் அபாவம் சப்தபதார்த்தங்கள். வியாக்கரண சாஸ்திரிகிட்ட போனால் அவன் உடனே ஆரம்பிச்சுட்டான். ஐ ஒன்று கிழக்கு ஏவோங்க அயவுச்சு அய வரட்டு லானு அவன் ஆரம்பிச்சுட்டான். இவன் கேட்குறான், எனக்கு துக்கத்தில் தவிச்சுன்னு இருக்கேன், எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்டுன்னு இருக்கேன். ஐ ஒன்று ரிலுக்கு ஏவோங்க ஐயாவுச்சுன்னு சொல்லிகிட்டு இருக்கேளேன்னு. வியாக்கரண சாஸ்திரிகிட்ட போனால் அவர் ஒன்று சொல்கிறார், இதெல்லாம் தெரிஞ்சாதான்ப்பா வேதாந்தம் படிக்கணும், எனக்கு எளிமையாக ஏதாவது சொல்லித்தாங்களேன் அப்படிங்கிறான். ஆக தத்துவஜா அதுக்கப்புறம் வேணால் இவன் படிக்கலாம். முதல்ல இவனுக்கு நெருப்பு எரியறது, துக்கம் தாங்க முடியல. அதுக்கப்புறம் இவன் முதல்ல கூல் டவுன் பண்ணினதுக்கப்புறம் நீ ஐ இன்னொருக்கோ திரவிய குண கர்ம சமவாயமோ ஏதோ வச்சுக்கலாம். அப்புறம் முதல்ல கூல் டவுன் பண்ணணும். இப்போ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அவன் சொல்கிறான், யச்சோகம் உச்சோஷணம் இந்திரியாணாம் அவாப்பிய பூமா வசபத்ன மிருத்தம் ராஜ்யம் சுராணாம் அபி சாதிபத்தியம். என் இந்திரியங்கள்லாம் பொசிங்கின்னு இருக்கு, உக்கார். ஐ ஒன்று ரிலுக்கு ஏவோங்க அப்படின்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் துக்கத்தில் தவிச்சுன்னு இருக்கான். அவனுக்கு போய் பண்டித்தாக நான் அனுசோச்சந்தி அப்படி சொல்லி ஏதாவது வழியை காமிச்சுட்டு போயின்னு இருக்கிறத விட்டுவிட்டு அங்கே போய் வியாக்கரணம் தர்க்கம் இல்லாமல் சொல்லிகிட்டு இருக்க முடியும். அதனால் முதல்ல அவன் துக்கத்தை போக்கணும். அதுக்கப்புறம் அவன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தா அவன் முதல்ல பொறுமையாக அப்புறம் படிப்பான். முதல்ல கூல்டவுன் ஆக்கணும். வந்தவனை கவலைப்படாத, இது உடம்பை சேர்ந்தது மனசை சேர்ந்தது, சிம்பிளாக வேதாந்தத்தை சொல்லி அவனுக்கு விஷயத்தை புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் டைம் இருக்கேன்னா படி. திரவிய குண கர்ம சாமானியம் எல்லாத்தையும் படி. ஏவோங்கு ஐயவுச்சு அதேங்குணா எல்லாம் சொல்லு.
குஃபோ கஃபௌச்ச, என்ன வேணாலும் சூத்திரம் சொல்லு, என்ன தேவை படிச்சுன்று. அவனுக்கு வந்த உடனே சந்தி சமாசம் எல்லாம் ஆரம்பிச்சுட்டு இருக்க முடியாது, வரணும். ஆனால் முதல்ல அந்த ஒரு அடிப்படை தெரியணும், லட்சியம், புருஷார்த்த நிச்சயம் வேணும். புருஷார்த்த நிச்சயத்தில் உனக்கு ஒரு ஏக்கமே இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டூடெண்ட் என்றைக்கும் ஏங்கிகிட்டே இருக்கக்கூடாது. நம்ம க்ரோ ஆகிட்டு இருக்கோங்கிற ஃபீலிங் இருக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு டீச்சர்கிட்ட வந்தாச்சுன்னா நான் க்ரோ ஆகிட்டு இருக்கேன், டே டு டே நான் க்ரோ ஆகிட்டு இருக்கேங்கிற ஃபீலிங் வரணும். என்றைக்கு தான் நமக்கு இதெல்லாம் வரப்போகிறதோ அப்படின்னு அவனை ஏங்க வச்சுட்டே இருக்கக்கூடாது. நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ நல்லா பெட்டராக இருக்கேன், நல்ல திங்கிங்கில் பெட்டராக இருக்கேன், அதனுடைய பேச்சில் சிறப்பாக இருக்கேன், செயலில் சிறப்பாக இருக்கேன், அப்படி சந்தோஷப்படணும். அதை விட்டு நீ இப்படித்தான், உங்கள் இதுவே இப்படித்தான் அப்படின்னு ஜென்த்தியாக சொல்லி அவனை மட்டம் தட்டக்கூடாது. அதுதான் இங்கே சொல்கிறார். அத்தஹா தத்துவஜாத்து ஆத்மனஹா தத்துவம் பிரயத்னேன ஜாத்தவ்யம். தத்துவத்தை அறிஞ்சவர்கிட்ட போ, தத்துவத்தை அறிஞ்சவர்கிட்ட போ. அதனால தான் சுவாமிகள்லாம் என்ன பண்ணுறாங்க, வெளியில் போய் எல்லோரும் இன்ஸ்பயர் பண்ணுறது, இன்ஸ்பயர் பண்ணி முதல்ல அவங்களையெல்லாம் வழிக்கு கொண்டு வருது. இதுதான் பானை. அதுக்கப்புறம் ஃபர்தராக படிக்கணும்னா ஆசிரமத்துக்கு போ, கோர்ஸில் அட்டன் பண்ணு. முதல்ல போய் இன்ஸ்பயர் பண்ணு, இப்படிலாம் இருக்குது இப்படி சொல்லி முதல்ல பஜகோவிந்தத்தை சொல்கிறது, கீதையை சொல்கிறது, இந்த மாதிரி சொல்கிறது. அது அப்போ சுவாமிக்கு தான் ஞானம் இருக்கும். கேட்குறவனுக்கெல்லாம் விஷயந்தான் தெரியும். அந்த விஷயத்தை கேட்டு எத்தனை பேர் நல்லா இருப்போம். எங்களுக்கெல்லாம் எவ்வளோ லெட்டர் வருது. அவன் பெரிய பண்டிதம் கிடையாது, ஆனால் நிம்மதியாக இருக்கேன் லெட்டர் எழுதுகிறான். நிறைய பண்டிதர்களெல்லாம் பார்க்குறோம். சுவாமிஜி இன்னும் தீரல, நாங்கள் இப்போ இதுக்கு போயின்னு இருக்கேன். இவர் பெரிய பண்டிதர், சங்கேப சாரீரத்தை 3 தடவை பாடம் சொன்னவர். திருநள்ளாருக்கு போயின்னு இருக்கேன், பேரனுக்கு சரியில்லைன்னா. அப்போ என்ன பண்ணுறது? சங்கேப சாரீரக கிரந்தம் எங்கே இருக்குது? இவர் ஸ்காலர் தான். இவர் பேரனுக்கு பரிகாரத்துக்காக கூட்டின்னு போயின்னு இருக்கார் திருநள்ளாருக்கு. அங்கே போய் ஒருத்தன்ட்ட சொல்லி வச்சுருக்கேன். அவன் ஒன்றுமே தெரியாத ஆள். அவங்ககிட்ட போய் பரிகாரம் சொல்லி என்ன பண்ணுறது, இவன் தான் இந்த ஊரில் கிடைக்கிறான், வச்சுன்னு அவனை வச்சுன்னு பரிகாரம் பண்ணணுங்கிற. வச்சுக்கோங்களேன் எப்படி இருக்குது. அதெல்லாம் கேர்ஃபுல்ங்கிறார். ஜாக்கிரதை. வேதாந்தம் படிக்கிற போது அங்கங்கள்லாம் அங்கத்தை அங்கீயாக்கிடாதே. அதாவது வேத சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ்ஸு, ஜோதிஷம், அப்புறம் இதெல்லாம் அங்கங்கள். எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சிருக்கணும். மேதாவி, புருஷோ, வித்வான்லாம் சொன்னோம். இந்த அங்கங்களை எல்லாம் அங்கமாகவே பார்க்கணும். அது பிரதானம் இல்லைங்கிறத ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்கிறார். ஆஹா, சப்தஜாலம் மகா அரண்யம் சித்தப்பிரமண காரணம். சித்திரபிரமண காரணம் சப்தஜாலம், மகா அரண்யம் சப்தஜாலம். அதுக்குள்ளே போயிட்டால் வர முடியாது. அதனால் வியாக்கரண சாஸ்திரத்தை, தர்க்க சாஸ்திரத்தை, எல்லா சாஸ்திரத்தையும் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணு. அதுக்கு அடிக்ட் ஆகிடாதேன்னு அர்த்தம். வியாக்கரணத்துக்கோ தர்க்கத்துக்கோ மற்ற சாஸ்திரங்களுக்கோ அடிமை ஆகிடாதே. ஈவன் நீ வேதாந்த சாஸ்திரத்துக்கு கூட அடிமையாக வேண்டாம். விஷயம் அதனுடைய சாரம் என்னன்னு புரிஞ்சுக்கோ. அனந்த சாஸ்திரம் இங்கே வரப்போகிறதுன்னு நினைக்கிறேன். பகுவேதி தவ்யம் அல்பஷ்ட காலஹா பகவஷ்ட விக்னாஹ யத் சாரபூதம் தது உபாசித்தவ்யம் ஹம்சோ யதா க்ஷீரம் இவாம்பு மிஸ்ரம். படிக்க வேண்டிய சாஸ்திரத்துக்கு பஞ்சமே இல்லை. அனந்த சாஸ்திரம். பகுவேதித்தவ்யம், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களும் ஏராளமாக இருக்குது. நமக்கு இருக்கிற டைம் எவ்வளவுன்னா அல்பஷ்ட காலஹா, இருக்கிற காலமோ வாழ்க்கை காலமோ மிக குறைவு. அதில் ஏகப்பட்ட இடைஞ்சல். பகவஷ்ட விக்னாக எது சாரபூதம், எது சாரமோ தது உபாசித்தவ்யம், அதை நீ ஆழ் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். எப்படின்னா ஹம்சோ யதா க்ஷீரம் இவாம்பு மிஸ்ரம். க்ஷீரம் அம்பும் மிஸ்ரம். க்ஷீரம்னா பால், அம்புனா ஜலம், மிஸ்ரம்னா கலந்தது. யதா ஹம்சா க்ஷீரமிவாம்பு மிஸ்ரம் யதா ஹம்சா ததா யத் சாரபூதம் ததுபாசித்தவ்யம்.
எப்படி அன்னபக்ஷியானது பாலையும் ஜலத்தையும் கலந்து வச்சா நீரை நீக்கி பாலை மாத்திரம் பருகுகிறதோ, அப்படி நீ என்ன பண்ணணும்னா சாஸ்திரத்தினுடைய சாரத்தை எடுத்துக்கணும். மற்றதெல்லாம் சாரம் இல்லை, புரிஞ்சுக்கிறதுக்கு தான் அதெல்லாம். அதனால் இது எடுத்த உடனே இந்த ஜாக்கிரதை பண்ணுறார். இது ஒரு முக்கியமான விஷயம். சப்தஜாலம் மகாரண்யம் சித்த பிரமண காரணம் அத்தः பிரயத்னாத் ஞாதவ்யம் தத்வஜ்ஞாத் தத்வமாத்மனः. சப்தஜாலம் மகாரண்யம் சித்த பிரமண காரணம் அத்தः பிரயத்னாத் ஞாதவ்யம் தத்வஜ்ஞாத் தத்வமாத்மனः.